பொடிமா செய்ய போகிறோம். இட்லி சட்டி வச்சு மீன் வச்சு வெந்த பிறகு எடுத்துக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். மீன் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். மீன் எடுத்து போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஒரு பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். நல்லா வெந்த பிறகு மீன் பொடி மாஸ் ரெடி.